எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலக யோகா தினம் வருது. நாம் எல்லாமே உறுதி எடுக்கணும். இந்த யோகான்றது நம்ம கலாச்சாரத்தில் ஒரு போதனை மாதிரி வரக்கூடாது. எப்படி நம்ம தாய் நமக்கு பல்ல தேய்க்கிறது சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் நடக்கணும். இது தேவை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் குழந்தை எல்லாமே தோராயமாக 9% ஸ்கூல் குழந்தை போதைப் பொருளில் இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. போதைன்றது என்னன்னா இது ஒரு நீதி விஷயம் இல்லை. போதை என்ன, நம்ம புத்தி கூர்மை, நம்ம மன கூர்மை, நம்ம வாழ்க்கையோட நன்மைன்றது நாம் அடமானம் வச்சுட்டோம். இது 15 வயசுக்குள்ளேயே இது நடந்துருச்சுன்னா அவர் வெளியே வருவாங்க, இதுலேருந்து நல்லபடியாக வாழுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு போயிடும். நம்ம குழந்தை இந்த மாதிரி போதை தேடி போகாமல் அதில் சிக்கிக்காமல் இருக்கணும்னா ஒரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சின்ன வயசுலேயே யோக பயிற்சி வரணும். யோக பயிற்சின்னா ஏதோ ஒரு உடலில் செய்கிறது மட்டும் இல்லை, பல விதமான தன்மை இருக்குது. உடலில் இருக்குது, மூச்சில் இருக்குது, மனத்தில் இருக்குது, உணர்வில் இருக்குது, பல விதமான யோகா இருக்குது. வேறு எதுவும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா ஒரு ரொம்ப எளிமையான யோகா 7 நிமிஷம் ஒரு நாளில், இது மிரக்கிள் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். இது எல்லா குழந்தைக்கும் சேர மாதிரி ஏதோ ஒன்று செய்யுங்க. நம்ம தமிழ் மக்கள் இப்படி போதையில் சிக்கி அவர் வாழ்க்கை கெடுத்துக்கக்கூடாது. தமிழ்நாடுடைய எதிர்காலத்துக்கு அடிப்படையான இந்த குழந்தை கூர்மையான, சமநிலையான, ஒரு தெம்பான மனத்தோட உடலோட அவர் வளரணுன்றது நம்முடைய ஆசை, அருள். எல்லாரும் இதில் ஈடுபடணும். இந்த யோகா, இந்த உலக யோகா தினம்ன்றது நாம் உபயோகப்படுத்தி பிரத்தியொரு குழந்தைக்கு யோகா பயிற்சின்றது அவர் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு எல்லோரும் நின்று செஞ்சால் தான் ஆகும். நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சால் தான் இது நடக்கும். ரொம்ப நன்றி.